மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். அம்மங்குடி ஏசிசி 25K டோர்னமெண்ட்டு கமிட்டி மக்கள் இங்கே இருக்காங்க. டோர்னமெண்ட் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுப்போம். நேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் நேம் சொல்லுங்கண்ணே. கணேஷ், ஹரீஸ்வரன், விஜய் சாரதி, சபர்ணன், அருண்குமார், செல்வா, விஷால், சின்னத்தரை, ஹரிஹரன், சுதன், வீரா, சரவணன், முருகன், முகேஷ், ரித்திக் ரோஷன். ஓகே, ஸோ அப்படியே ப்ரைஸ் பண்ணி வரிசையாக சொல்லிடுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ், ஃபோர்த் ப்ரைஸ், ஃபிஃப்த் ப்ரைஸ் அப்படியே வரிசையாக சொல்லிடுங்க. 25-20 அப்படி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 25, செகண்ட் ப்ரைஸ் 20, அது தேர்ட் ப்ரைஸ் 15, நாலாவது ப்ரைஸ் 10, ஐந்தாவது ப்ரைஸ் 8. என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ண்ணே? $2500. 2500. ஸ்கூப் பேட் எல்லாமே அலவுடு. என்ன பாலில் யூஸ் பண்ணுறீங்க? டபுள் கலர் நிபியா. டபுள் கலர் நிபியா. ஓகே, நம்ம ஊர் என்ன டிஸ்ட்ரிக்ட்ண்ணே? நம்ம ஊர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். என்ன தாலுகா? ஒரத்தநாடு தாலுகா. அம்மங்குடி. கிரவுண்டு மட்டும் பனிகொண்டான் விடுதி கிரவுண்டில் நடத்துகிறீங்க. ஓகே, மொத்தமாக 5 ப்ரைஸ் வச்சுருக்கீங்க. 2 ரவுண்டு கட் பண்ணாலே ப்ரைஸு. மொத்தமாக எத்தனை டீம் இன்வைட் பண்ணியிருக்கீங்க? 16 டீம் இன்வைட் பண்ணியிருக்கீங்க. அதில் மொத்தமாக 4 டீம் மேலே வரும். கமிட்டி வந்து சேர்த்து மொத்தம் 5 டீமுக்கும் ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க. அப்படி தானே? நம்ம ஊருக்கு சிறப்பு அம்சம்னா என்னென்ன சொல்லலாம்? நம்ம ஊருக்குன்னா நம்ம ஊர் சந்தை இருக்குது. ஓகே, கோயில் மாரியம்மன் திருவிழா இருக்குது. அப்படியே நம்ம ஊர் கோயில் திருவிழா எல்லாமே நல்லா இருக்குது. ஓகேண்ணே. நம்ம ஊரில் விவசாயம் அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம ஊர் விவசாயம்னா தஞ்சாவூர் மாட்டாங்க, டெல்டா மாவட்டம். ஓகே, ஆமாம், சொல்ல தேவையில்லை. கண்டிப்பாக எல்லாமே செழுமையாக தான் இருக்கும். ஆனால் வெயில் தான் அப்படி அடிக்குது. வெயில் அதுக்கு. ஓகே, நம்ம டீம் நேம் வந்து ஏசிசி அப்படி தான் சொன்னீங்க. உங்களுக்கு மறக்க முடியாத மேட்ச்னு ஒன்று இருக்கும். எப்படின்னா 2 விதமாக அதை சொல்லுங்கள். ஒன்று வந்து உங்கள் கையில் இருந்த மேட்சாக இருக்கும், அதை விட்டுருப்பீங்க. இன்னொன்று வந்து நம்பவே முடியாத மேட்சாக வின் பண்ணியிருப்பீங்க. சொல்லுங்கள். 30 மேட்ச் விளாண்டான். அதில் வந்து எப்படின்னா ஃபீல்டிங் மிஸ்டேக் நிறையா பண்ணி அதில் அதை என்ன நடந்துச்சு? ஃபீல்டிங் மிஸ்டேக்னா கேட்ச் விட்டாங்களா? எத்தனை கேட்ச் விட்டாங்க? கேட்ச் விட்டது மேட்ச் எல்லாமே ஒரு 4-5 கேட்சை விட்டு மேட்சை மாற்றிட்டீங்க. நம்ப முடியாமல் ஒரு மேட்ச் இருந்திருக்கும். எப்படின்னா இந்த மேட்ச்லாம் நம்ம கண்டிப்பாக தோற்றுருவோம், நம்ம டீம் மெம்பர்ஸே வெளியே போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்திருப்பீங்க. அந்த டைமில் யாராவது அடிச்சு வின் பண்ணியிருப்பாங்க, இல்லை பந்து போட்டு வின் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் இருக்கா? இப்போ இல்லாமல் லாஸ்ட் வரைக்கும் சொல்கிறேன், முன்னாடி இருந்து. மன்னார் டீம் இதே இதில் தான் மன்னார் டீமில் விளையாடையில் என் நண்பன் பிரதீப் தான். அந்த மேட்ச் நம்ப முடியாது, நாங்கள் தோற்றுருவோம் தான் நினச்சேன். ஆனால் மன்னார் விட்டால் அந்த இருக்காரு பிரதீப். ஓகே, எத்தனை வருஷமான இப்போ இது எத்தனாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி யாருக்காக நடத்துகிறீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். அண்ணன் ஃபோட்டோ ஒன்று வச்சுருந்தீங்க இங்கே, நான் பார்த்தேன். அவங்கள பற்றி சொல்லுங்கள். இது வந்து அவர் வந்து முன்னாடி வந்து பெரிய பிளேயர். அதனால் அவர் இறந்ததுனால கொஞ்சம் அவர் இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம். 3 வருஷமே அவருக்காக மேட்ச் வச்சுட்டு இருக்கீங்களா? இதான் முதல் வருஷம்? 1 வருஷம் இருந்தாங்கன்னா 2 வருஷம் வச்சுட்டு இருக்கேன். 2ஆவது மாட்டாச்சு. ஓகே, அவரோட பிளெஸிங்கில் கண்டிப்பாக அந்த டோர்னமெண்ட் நல்லபடியாக நடந்து முடியும். நம்ம தங்கியிருந்த தோப்பு வீடு. போயிட்டே பண்ணு. அவங்க அப்படிலாம் இல்லை, வாழ்க்கை
அதே மாதிரி இந்த கோயிலுக்கு பேக் சைடில் ஒரு சின்ன குளம் இருக்குது. இந்த கோயில் வந்து எப்போ கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க? இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ தான் கட்டிகிட்டு இருக்கோம். இது ஒரு 3 வருஷமாக கட்ட ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்சது இப்போ 2 வருஷம் வேலை பார்த்து, 1 வருஷம் வேலை பார்க்க அப்படி போட்டாச்சு. இப்போ திரும்பியும் அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே ஓகே. இதுக்கு ஸ்பான்சர்னா எப்படி? நீங்கள் இதில் பசங்க உங்களோட இன்வால்மெண்ட் அதை பற்றி சொல்லுங்கள். இப்போக்கி பசங்க நாங்கள் டொனேஷன் வாங்கி நாங்கள் இப்போ கட்டிகிட்டு இருக்கோம் பசங்களாக சேர்ந்து. இதுக்கு முன்னாடி பெரியவங்க கட்ட ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் 1 வருஷம் கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பசங்க முன் வந்து இந்த கோயிலை ரெடி பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கோயில் பேர் ஸ்ரீ ஆல்ரெடி ஐயனார் துணை. பக்கத்துலேயே ஒரு பெரிய மரம் இருக்குது, அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். இந்த மரம் எனக்கு வேறுலேருந்து இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் அண்ணன் இருக்கார், இந்த ஊருக்காரரு. ஆனால் உங்கள் பேர் சொல்லிவிடுங்க. என் பேர் லட்சுமணன். லட்சுமணன். ஆனால் இப்போ பின்னாடி கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலை பற்றின சிறப்பம்சங்கள் சொல்லுங்கள். இது வந்து ஒரு 500 வருஷத்துக்கு நாங்கள் இங்கே இருக்குது இந்த கோயில். சரி, 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இங்கே தான் இருக்குது. இது வந்து இந்த ஊர் வந்து அம்மன் பிறந்தது இந்த ஊரில். ஓகே. திருவண்ணாமலை மாரியம்மன் கோயில் வந்து இப்போ இங்கே பிறந்தது. அதனால் அந்த ஊரில் வந்து அம்மன் குடின்னு பேர் வந்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பெரிய ஒரு இதான தலம். இதில் வந்து இது வந்து ஜமீன் கிராமம். அப்போ ஜமீன்தார் வாழ்ந்த கிராமம் அது. சரி. அதனால் இது வந்து ஒரு பாளையப்பட்டு. இது வந்து இது வந்து அந்த ஐயனார் கோயில் வந்து ஒரு 500 வருஷத்துலேருந்து இங்கே ஒரு பிரபலமான ஒரு கோயில். இது இதெல்லாம் உங்கள் மூத்தவங்க சொல்லி உங்களுக்கு தெரிய வந்தது. ஓகே. பக்கத்தில் ஒரு பனைமரம் இருக்கு, அதை பற்றின சொல்லுங்கள். இது வந்து ஒரு 50-60 வருஷமாக அந்த பனைமரம் இருக்குங்க. 50-60 வருஷமா? 60 வருஷம். ஓகே 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 ஓகே. இது அதோட முழு பெயர் என்ன சொல்லலாம்? ஆனால் பனையும் தெரியுது. இது கூந்த பனை மரம்னு சொல்லுவாங்க. கூந்த பனை மரம். கோயில் தலம் எங்கெங்கே இருக்குது அதில் இங்கெல்லாம் இந்த மரம் இருக்குமா? ஓகே 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 ஓகே. சரிண்ணே. வேறு நம்ம ஊருக்கு சிறப்பம்சம்லாம் இதில் வந்து சும்மா ஒரு 500 வருஷத்துக்கு அங்கிட்டு வந்து ஒரு 250 வருஷத்துக்கு அங்கிட்டு வந்து இதில் ஒரு 1000 தலைக்கட்டு, கல்லர்கள் 1000 தலைக்கட்டு, பல்லர்கள் 1000 தலைக்கட்டு, பறையர்கள் 1000 தலைக்கட்டு, பெரிய பிரபலமான ஒரு பெரிய கிராமம். இந்த 10 கிராமத்தை எதுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய சமுதாயம் மக்கள் வந்து எல்லாம் இந்த 10 கிராமத்தையும் எதுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த பெரிய அம்மன் குடிக்கு பெரிய ஒரு தலம். வேற நம்ம ஊருக்கு சிறப்பம்சம்லாம் என்னென்ன சொல்லலாம்? வேற இங்கே வந்து சமீபத்தில் இப்போ கேமா மாலினி வந்து அவங்க தாத்தா காலத்தில் இங்கே வந்து பிறந்தாங்க. கேமா மாலினா அது யார்? திரைப்பட நடிகை. திரைப்பட நடிகை, இந்தி நடிகை கேமா மாலினி வந்து இங்கே பிறந்த ஊர் அது அம்மன்குடி அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் இப்போ வந்து பேட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. ஓகே. நிறைய இடங்களில் வந்து இங்கே ஊருக்கு வந்து பேட்டி எடுத்துகிட்டு போனாங்க. அந்த கோயில் தலமும் எடுத்தாங்க. அவங்க வாழ்ந்த வீட்டையும் இடத்தையும் வந்து எதுவும் போனாங்க. ஓகேண்ணே ஓகேண்ணே ஓகேண்ணே. நம்ம ஊரில் எப்படின்னா விவசாயம், அதை பற்றி விவசாயம் தான். இங்கே வந்து விவசாயம் தான். இங்கே விவசாயத்தில் என்ன முக்கியமாக பண்ணுவீங்க? இங்கே நெல் பண்ணுவோம். ஓகே. வேற கடலை பார்த்தேன். கடலை போடுவோம். ஓகே. ஆமாம், நிறையா தென்னந்தோப்பு அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. நம்மளே ஒரு தோப்பில் தான் தங்கியிருந்தோம். இங்கே டோர்னமெண்ட் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு சரௌண்டிங் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இயற்கை வளம் பொருந்திய ஊருன்னு சொல்லலாம். ஓகேண்ணே, தேங்க்யூ. சொல்லுங்கள். இது வந்து ஒரு சிறப்பான ஊர். இந்த ஊர் அம்மன்குடின்னு சொல்லி பெரிய அம்மன் பிறந்ததுனால பெரிய ஊர் இந்த ஊருக்கு. ஸோ அம்மன் பிறந்ததுனால தான் அம்மன்குடின்னு இந்த ஊரை வந்து இது பண்ணுவாங்க. இப்போவும் எங்களுக்கு ஒரு அந்த அம்மன் அந்த திருவண்ணத்தில் வந்து எங்களுக்கும் ஒரு முதல் மரியாதை பண்ணிட்டு தான் அவங்க வந்து அந்த மற்ற கிராமங்கள்லாம் பண்ணிக்கிறாங்க, செஞ்சுக்கிறாங்க. அப்படியேப்பட்ட ஒரு இதை வந்து இந்த ஊர். ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. நிறையா விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ. அதே மாதிரி ஊருக்குள்ளே ஒரு ஆறு பயங்கரமாக காங்கிரீட்லாம் போட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. காவேரி தண்ணி இதில் வருங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு மைக் செட் அன்பளிப்பளித்த யூடியூப் சேனல் உள்ளூர் பேட்டு அர்ப்பணப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது. பாலகுமார் வளவண்டார் இந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி எனது நாட்டாக தஞ்சை மாவட்டத்தில்
திருவண்ண ஒன்றியத்தில் மிக பிரமாண்டமான முறையில் தமிழகத்திலிருந்து பல்வேறு அணிகளை இங்கே வரவைத்து சிறப்பாக நடத்திருக்கின்ற இந்த விழாக்குழுவிற்கு முதற்கண் வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனித நேயம் என்பது விளையாட்டு வீரர்களும் உருவாகும் என்பதை முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், விளையாட்டு வீரர்கள் வெற்றியையும் தோல்வியையும் சரிசமமாக கருதுகின்ற போது, நானும் ஒரு கிரிக்கெட் வீரராக எங்கள் அணியில் நெய்வேலியைச் சேர்ந்த MGC கிரிக்கெட் கிளப் என்பது ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த ஒரு காலகட்டம். அந்த அணியினுடைய நட்சத்திர விளையாட்டு வீரராக திகழ்ந்த செல்வம் அவர்கள் இன்று நம்மளை எல்லாம் விட்டு பிரிந்தாலும் அவருடைய நினைவாக அந்த கிரிக்கெட்டை நடத்திருக்கின்ற அந்த விழாக்குழுவிற்கு இந்த நேரத்தில் கனத்த இதயத்தோடு நன்றியை தெரிவிப்பதில் மிக வருத்தத்துடன் கனத்த இதயத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து விளையாட்டு வீரர்கள் களம் வேறாக இருக்கலாம், ஆனால் விளையாட்டு வீரர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்பது நட்பு ரீதியாக எப்பொழுதுமே தொடர வேண்டும். இந்த